அதாவது போதைக்கு வழி செய்கிறவங்களே அங்கே வந்து தூக்கி வச்சா எப்படி? போதையின் பாதையை அடைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் காரணம் போதை தான். அதே மாதிரி ஒரு அமைச்சர் ஜீரோ கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் மத்தியானம் கஞ்சா வைத்திருப்பவர் பிடிபடுகிறார். அண்ணன் வைகோ அவர்கள் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் போயிருக்கணும். தமிழ்நாட்டில் அறிவாலயத்தில் இருந்தானே முடிவு எடுக்கணும், போதை இல்லாத தமிழகத்தையும் டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தையும். அதனால அவர் இப்படி போறதுக்கு பதிலாக அறிவாலயத்துக்கு தான் அவர் நடைபயணம் செய்திருக்கணும். வைகோ மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த வயதிலும் நடைபயணம் செய்வதற்கு நான் உண்மையிலேயே அது மிக வியப்படைகிறேன். ஆனால் அதை சொல்லுகின்ற கருத்து நடைபயணம் போய் தான் இந்த கருத்து இல்லை. அவர் நடைபயணம் தூங்கி வைக்கிறதுக்கு முதலமைச்சர் போனால் அவர் கையில் தான் இருக்கு. இப்போ இருக்கிற இடத்துல இருப்பதை விட்டு விட்டு நான் எந்த நடைபாதை போய் நீங்கள் எதை வலியுறுத்த போகிறீர்கள்? இன்னைக்கு கஞ்சாவோ போதையோ கிடைக்கலன்னா அதிலிருந்து நான் அதனால தான் மறுவாழ்வு மையங்கள் அதிகமாக வர வேண்டும் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து கஞ்சாவும் போதையும் அதிகமாக நடமாடி கொண்டிருக்கிறது. ஒரு அமைச்சர் கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு, மூத்த தலைவர் ஒருவர் நடைபயணம் போகிறார். ஆனால் இதெல்லாம் விட முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை வைத்து இதை கடுமையாக டாஸ்மாக்கையும் ஒழிக்கணும், கஞ்சாவும் ஒழிக்கணும்னு கேட்டுக்கொள்ள இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வர வழிகள் எல்லாம் நாங்க மறிச்சிருக்கோம், இப்போ வந்து நிறைய கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? முதல்வர் அது அது வந்து அதிகாரப்பூர்வமாக அப்படி இல்லைங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், எல்லா இடங்களிலும் கஞ்சா கிடைக்கிறது. இன்றைக்கி நான் அந்த ரயிலில் கூட ஐஜி வந்து அவங்களுக்கு போதையோட எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லைன்னு சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் கையில் வச்சுக்கிட்டே ஒரு சாராய பாட்டில் வச்சு தான் இது கொடுக்குறான். ஒரு 17 வயது இளைஞனுக்கு இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான புத்தி வருதுன்னா அது போதை தான் அதை ஏற்படுத்த முடியும். அதனால சுத்தமாக எதுவுமே அவங்ககிட்ட இல்லை, அந்த பழக்கமே இல்லை அப்படின்னு இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு வேணா அந்த நிமிஷம் வேணா போதை இல்லை இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லைனா போதை கிடைக்கலையான்னு கோவத்தில் அவன் அறிவால் எடுத்திருக்கலாம். அதனால இளைஞர்கள் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால போதையை பற்றியும் இவங்க இதை பற்றி எதை சொன்னாலும் அதை மக்கள் நம்ப போவதில்லை. அண்ணன் வைகோ அவர்கள் அனாவசியமான நடைபயணத்தை அவர் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். அதுக்கு பதிலாக அறிவாலயத்துக்கு போய் கேள்வி சொன்னாலே அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதுல அண்ணன் சேகர் பாபு நடந்து கொண்டது மிக மிக தவறு. நான் வந்து ஒரு பக்தையா தான் உள்ள போனேன். அவர் என்னமோ வாட்ச்மேன் மாதிரி வந்து நின்றுட்டு நீ போகாத நான் போகாத அப்படின்னா ஒரு அறநிலையத்துறை அமைச்சரோட வேலை அது கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏன்டே சில ஃபுட்டேஜ் இருக்கு. என்னமா உங்களே இப்படி மிரட்டுறாரு, எங்களெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு அங்க உள்ள மக்கள் சொன்னாங்க. அதனால கோயில் வந்து அவங்க சொத்து மட்டும் இல்ல, நானும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். இன்னும் சொல்றேன் சேகர் பாபுக்கு, நான் 2 மாநில ஆளுநராக இருக்கும்போது கூட நான் உள்ள போகும்போது எனக்கு ஜீரோ செக்யூரிட்டி, ஃபுல் செக்யூரிட்டி, எல்லாரும் வெளியே வந்துடணும். ஆனால் மணக்குள விநாயகர் தினம் நான் போற பழக்கம். எந்த கோயில்லையுமே ஆளுநர் வராங்கன்றதுக்காக பொதுமக்களை நான் விளக்குனதே கிடையாது, வெளியே போக சொன்னதே கிடையாது. கடுமையா எனது பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட பொதுமக்கள் இருக்கணும், அவங்களோட தான் நான் சாமி கும்பிடுறேன்னு சொல்லி. அப்போ ஆளுநராக இருக்கும்போதே நான் அதெல்லாம் கடைபிடிக்காம பொதுமக்களோடு இருந்த ஒருவத்துக்கு எப்படி நீ ஒருமையில வாமா போமான்லாம் பேச முடியும்? எப்படி பேசினாலும் நான் பக்தையாக போறேன். அதனால அண்ணன் சேகர் பாபு இன்னும் கொஞ்சம் பணிவாகன்னு சொல்ற பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு கருத்து. அதாவது எல்லாத்தையுமே கட்டணம் பண்ணி இவங்க 10 ரூபா பாட்டிலுக்கு அரசு பதவிக்கு பல லட்சம், விக்டோரியா மகாலை பார்க்கறதுக்கு பணம், ஆக பணம் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது தவறு.